கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே அனுதினம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் யோபுவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். என்னை கொன்று போட்டால் கூட அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஏனென்றால் எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலைகளிலே, பிள்ளைகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் இழந்து போன நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறான். அப்படியாக அருணிமா சின்ஹா என்கின்ற ஒரு சகோதரி வாழ்க்கையில் எப்பொழுதுமே ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. அவங்க நல்ல ஒரு கூடைப்பந்து விளையாடுவதிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவர். அவர்கள் போலீஸ் ஐபிஎஸ் ஆக வேண்டும் என்கின்ற கனவு அவர்களுக்குள் இருந்தது. அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த பட்டம் பெற்று அதை வாங்குவதற்காக ட்ரெயினில் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். போகும்போது ஒரு 2 திருடர்கள் அவரோடு போராடுகிறார்கள். அவர்கிட்ட இருக்க நகையை, பணத்தெல்லாம் பிடுங்கிறது. அதில் ஒருவனை அடித்து கீழே தள்ளிட்டாங்க. அப்போ இன்னொருவன் போய் 4 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டான். அந்த 4 பேரும் சேர்ந்து இவங்களோடு போராடுறாங்க. போராடும்போது இந்த சகோதரியை ட்ரெயின்லேருந்து கீழே தள்ளிடுறாங்க. கீழே தள்ளும்போது அந்த ட்ரெயின் இவங்க காலில் ஏறி ஒரு கால் உடைஞ்சி போயிடுது, ஒரு கால் நசுங்கி போயிடுது. அவர்கள் கிட்டத்தட்ட 6 மாதமாக படுக்கையிலே அன்கான்சியஸாக இருக்காங்க. அன்கான்சியஸாக இருந்து நினைவு வந்தபோது அவருடைய பயிற்சியாளர் சொல்லுகிறார், என்னம்மா ஏதாவது உதவி செய்யட்டுமா? அப்போ அந்த அருணிமா சின்ஹா சொல்கிறாங்க, நாம் ட்ரைனிங் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா ட்ரைனிங்? இல்லை, நான் எவரெஸ்ட் சிகரம் ஏறணும்னு ஆசைப்பட்றேன். என்னம்மா ஒரு காலை இழந்திருக்கிறேன், எவரெஸ்ட் சிகரம் ஏறுறேன்னு சொல்கிறேன். இல்லை சார், வாங்க செயற்கை காலை பொறித்து கொண்டு நான் எப்படியாவது பயிற்சி எடுத்து இந்த எவரெஸ்ட் சிகரம் அடைந்தே தீர வேண்டும் சார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவங்க புறப்படுறாங்க. செயற்கை காலை பொருத்திக்கிட்டு 4 வருடம் பயிற்சி எடுத்து அதற்கு பிறகு அந்த எவரெஸ்ட்டில் ஏறுறாங்க. ஏறி முடிச்சிட்டாங்க. இப்போ இந்தியாவிலே முதல் அந்த எவரெஸ்ட் சிகரத்துக்கு ஏறின ஒரு பெண்மணி என்கின்ற ஒரு பட்டத்தை பெற்றாங்க. அப்படி எல்லாம் இழந்து போன நேரத்தில் என்னை கொண்டு போட்டால் கூட அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், இயேசு மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு யோபு சொன்னானே, அதே போல் இந்த பெண்மணி ஒரு கால் இழந்தாலும் நம்பிக்கையை தளர விடலை. அப்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ரூத்தின் புத்தகம் 1:12 இனிமேல் எனக்கு புருஷனோடு வாழ்ந்து உங்களுக்கு பிள்ளைகள் பெற்று திருமணம் பண்ணி கொடுக்க நம்பிக்கை இல்லை எனக்கு. 1 சாமுவேல் 1:27 இனி சவுல் கையிலால் நான் மடிவதை விட எப்படியாவது பெலிஸ்தர் தேசத்தில் போய் இருந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இழந்து போய் தாவீது சொல்லுகிறான். அந்த வார்த்தை யோசிக்கிறான். ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போய்விட்டது. கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். 276 பேரோட பவுல் டிராவல் பண்ணுகிறான். அந்த ராத்திரியிலே இயேசு நடுவில் நின்று தரிசனமாகி பவுலுக்கு, பவுலே பயப்படாத, உன் நிமித்தம் எல்லாரையும் நான் கரை சேர்ப்பேன் என்று சொல்கிறார். அப்பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறான், திடமனதாக இருங்கள், இப்பொழுது போஜனத்தை புசிப்போம் வாங்கன்னு சொல்லி அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தான். கொடுத்த பொழுது திடமனப்பட்டு புசித்தார்கள். அதன் பிறகு 40லேருந்து நீங்கள் 40 கடைசி வரைக்கும் பார்க்கும்போது அவர்கள் எல்லாரும் அப்பத்தை புசித்து சாப்பிட்ட உடனே அவர்கள் தப்பி கரை சேர்ந்தார்கள். சிலர் மர பலகைகளிலும் கப்பல் துண்டுகளிலும் அவர்கள் அதை பிடித்து கொண்டு தப்பி கரை சேர்ந்தார்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் அந்த அப்பந்தான் ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் 100க்கு அதிபதியினுடைய வாழ்க்கையில இந்த வேதனை நீக்கினது. ராஜாவின் மனுஷன் இயேசுவிட வந்து கேட்கிறான், என் குமாரன் மரிப்பதற்குள் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னான். நீ போ, உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னான். அவன், அது ராஜாவின் மனுஷன், ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி போனான். குமாரன் பிழைத்தான். பேதுரு வார்த்தையை நம்பி வலையை போட்டான். 2 படகு நிறைய மீனை பிடித்தான். நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்க பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அத்தனை பேரும் 276 பேரையும் கரை சேர்த்த தேவன் உங்களையும் கரை சேர்ப்பார்.
உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை உடைய வல்லமை இறங்கட்டும். சோர்வின் ஆவிகள், நிர்விசார ஆவிகள் அவர்களை விட்டு விலகி போகட்டும். பயத்தின் ஆவிகள் அவர்களை விலகி போகட்டும். உடைய வார்த்தையின் மேலே, ஆண்டவராகிய இயேசுவாகிய வார்த்தையின் மேலே நம்பிக்கையாக இருக்கட்டும். அவர்களை ஆசீர்வதி. நம்பின அவர்களை விடுவித்தது போல இவர்கள் எல்லாரும் விடுதலாக்கும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.